நேற்று கரூர் பேச்சு ஆஃப் விஜய், அந்த மனுஷனுக்கு ஏதோ கொஞ்சமானாலும் ஒரு மனசாட்சி இருக்குதுன்னா அறவே கிடையாது. இப்போ வந்துட்டு நேற்று பகிரங்கமாக என்னமோ தான் ஒன்றும் தெரியாத ஒரு பூப்சி குழந்தை, இந்த பூப்சி பாட்டில் கூட வாயில் வைக்க தெரியாத ஒரு குழந்தை மாதிரி பொய்யை அப்படியே அள்ளி அள்ளி வீசுகிறாங்க. வேணா உன்னோட தற்குறி ஃபாலோவர்ஸ் வேணா நீ பேசுறதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கும், கையை தட்டலாம். அதுக்கு வந்து நீ உற்சாகப்பட்டுட்டு நீ பேசுவதெல்லாம் கரெக்ட் என்று நினைத்து கொள்ளாதே விஜய். அப்பட்டமா ஒரு பொய்யை சொல்கிறேன். இந்த மாதிரி போலீஸ் வந்து எங்களை பெரம்பலூரில் வார்ன் பண்ணாங்க, இது கரூரில் ஏன் பண்ணல, எங்களை இழுத்துட்டு போய் உள்ளார விட்டாங்க, அவங்க தான் கொலை செய்தார்கள் என்றால் இப்போ வந்து ஓடு ஓடு ஓடுன்னு ஒரு பாட்டு பாடினேன். இந்த ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு பாடுறேன். இதே தான் நீங்கள் செப்டம்பர் 27 பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய். இப்போ அதே பாட்டிலுக்கு நீங்கள் 20 ரூபாய் வாங்குனீங்க, 30 ரூபாய் வாங்குறீங்க, 40 ரூபாய் மட்டும் அந்த இது காணொலிகள் போய்கொண்டு தான் இருந்தன. நிறைய மக்கள் கூட பேசியிருக்காங்க. அப்போ வந்துட்டு நீ வந்துட்டு என்னமோ பெரிய ரொம்ப நீ தப்பே பண்ணாட்டி நீ பண்ணுறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், நீ பேசுவதெல்லாம் ஏற்றுக்கலாம். ஆனால் உன்னோட நக்கல் நையாண்டி பேச்சு வந்து நல்லதுக்கு கிடையாது. இது வெகு சீக்கிரத்தில் உன்னை திருப்பி அடிக்கும். நீ நினச்சிட்டு இருக்காத இந்த பைத்தியக்கார மக்கள் உன் பின்னால் ஓடுறவங்க என்னைக்கு உன்னை தூக்கி வீசுவாங்க உனக்கே தெரியாது. இதுதான் ஜனம். ஒரு 41 எம்எல்ஏஸ்க்கு சீரியஸ் கிரிமினல் கேசஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்துட்டு சேலஞ்ச் பண்ண ஆரம்பித்தா உன்னோட கட்சி வேட்பாளர்கள் எல்லாருமே கரைஞ்சி போயிடுவோம். உனக்கு தெரியும், அந்த அமித்ஷாவுக்கு தெரியும் என்ன ரியலி நடந்ததுன்ட்டு. இந்த 108 சீட் நீ நிஜமாவே ஜெயிக்கல, இதுதான் உண்மை. அந்த உண்மையை உன்னால் ஏற்றுக்க முடியல. நான் எதுக்கு இதை அடிக்கடி சொல்கிறேன்னா, அப்படியாவது உனக்கு ஒரு மனசாட்சி இருந்து நீ திருந்துவேன் சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். God has given you an opportunity to serve the people. அதை வந்து நீ வந்து அகங்காரத்தில் நீ வந்துட்டு மிஸ்யூஸ் துஷ்பிரயோகம் செய்கிறே. இது வந்துட்டு உனக்கே ஆபத்தாக வந்து சேரப்போகுது. இதுதான் உண்மை நிலவரம். நீ வந்து இப்போ நக்கல் பண்ணுற. நீ ஏன் அன்றைக்கு அந்த 25,000 பேருக்கு தண்ணியோ பிஸ்கெட்டோ ஏன் ஏற்பாடு பண்ணல? உன்னோட ஆட்கள் அங்கே தானே இருந்தாங்க. ஏன் அந்த புசி ஆனந்து நீ 12 மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு இருந்தான். சொல்லிட்டு இப்போ வந்துட்டு என்ன கதை பேசுவீங்களா? போலீஸ் வந்து உங்களை மிஸ்லீட் பண்ணிச்சு, போலீஸ் வந்து கையை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சு அசிங்கமாக இல்லை விஜய்? இவ்வளோ போய் பேசணுமா உன்னோட பதவிக்காகன்னா? இதை விட அசிங்கம் வேறு எதுவும் கிடையாது. இட் இஸ் ஈக்குவல் டு ஈட்டிங் ஷிட் ஃபார் பவர். இந்த பதவிக்காக எதையும் பேசுவோம், எதையும் திம்போன்னு சொல்லிட்டு இருக்காதுங்க. இட்ஸ் நாட் குட், நல்லதுக்கே கிடையாது. அண்ட் மக்கள் கடை முட்டாள்தனமாக ஓடிட்டு இப்போ நேற்று ஒரு கூட்டமே ஓடிச்சு. நீ வந்து அந்த தொகுதியில் இருக்க ஸ்கூல்ஸ் காலேஜஸை லீவ் விட்ட. அது எவ்வளோ ஒரு நஷ்டம். உன்னோட இதுக்காக நீ வந்து அவ்வளோ உங்களுக்கு ஆதரவாச்சுனாவும் நீ சொல்லுங்க என் மக்கள் என் குடும்பத்தார் செத்துட்டாங்கன்னா ஏன்டா அன்னைக்கு செப்டம்பர் 27 எல்லாரும் ஓடுனீங்க? நேற்று கரூர் பேச்சு ஆஃப் விஜய், அந்த மனுஷனுக்கு ஏதோ கொஞ்சமானாலும் ஒரு மனசாட்சி இருக்குதுன்னா அறவே கிடையாது. இப்போ வந்துட்டு நேற்று பகிரங்கமாக என்னமோ தான் ஒன்றும் தெரியாத ஒரு பூப்சி குழந்தை, இந்த பூப்சி பாட்டில் கூட வாயில் வைக்க தெரியாத ஒரு குழந்தை மாதிரி பொய்யை அப்படியே அள்ளி அள்ளி வீசுகிறாங்க. வேணா உன்னோட தற்குறி ஃபாலோவர்ஸ் வேணா நீ பேசுறதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கும், கையை தட்டலாம். அதுக்கு வந்து நீ உற்சாகப்பட்டுட்டு நீ பேசுவதெல்லாம் கரெக்ட் என்று நினைத்து கொள்ளாதே விஜய்.
அப்பட்டமாக ஒரு பொய்யை சொல்கிறேன். இந்த மாதிரி போலீஸ் வந்து எங்களை பெரம்பலூரில் வார்ன் பண்ணாங்க, இது கரூரில் ஏன் பண்ணல, எங்களை இழுத்துட்டு போய் உள்ளார விட்டாங்க, அவங்க தான் கொலை செய்தார்கள் என்றால், நேற்றோட தட் இஸ் ஜூலை 10th உன்னோட ஆட்சி 60 நாள் தாண்டியாச்சு. 60 நாளில் வந்து சீஃப் மினிஸ்டர் ப்ளஸ் தி ஹோம் போர்ட்ஃபோலியோ உங்ககிட்ட தான் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் நிஜமாகவே அந்த போலீஸ்காரங்க தப்பு செய்திருந்தார்கள் என்றால் ஏன் அதுக்கு தக்க ஆக்ஷன் எடுக்கலை? அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஏதோ உனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியும் நீ ரொம்ப அப்பாவி குழந்தை, உன்னை அப்படியே கையை இழுத்துட்டு போய் அங்கே போய் நிறுத்தின மாதிரி. இதெல்லாம் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு அழகு கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த லாங்குவேஜ் என்னமோ வந்துட்டு 5 நிமிஷம் நீ போய் கொளத்தூரில் பேசுறதுனால கொத்து பரோட்டா பண்ணிட்ட ஸ்டாலின்னு சொல்கிறது தப்பு. ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் ஸ்டாலின். அவங்க ஊழல் செய்திருந்தால் அந்த ஊழலை பற்றி பேசு, அந்த ஊழலுக்காக என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடு. ஆனால் உன் கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் பெரிய யோகியவங்களா கிடையாது, எல்லாருமே ஊழல் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதெல்லாம் ஃபஸ்ட்டு என் முதல்ல இருக்க அழுக்க நான் க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்தவங்கள நான் கை நீட்டி காட்டணும். பட் நீ பேசுவதெல்லாம் என்னமோ நீ ரொம்ப உத்தம புத்திரன் மாதிரியும் ஊரில் இருக்க எல்லா கட்சிகளும் அயோக்கியர்கள் சொல்கிறது தவறு. ஃபஸ்ட்டு வந்து கட்சிகள் அயோக்கியர்கள் கிடையாது. நான் எப்போதும் சொல்கிறேன், நானுமே சம்டைம்ஸ் ஆவேசப்பட்டு பேசுறது, பட் இட்ஸ் நாட் கரெக்ட். கட்சி எதுவுமே ஊழல் பண்ணுறது கிடையாது. இந்த கட்சியில் இருக்கும் நபர்கள் தான் ஊழல் செய்கிறார்கள். நீ யாரையெல்லாம் தீய சக்தின்னு சொல்லிட்டு அந்த தீய சக்தியோட உதவியை வைத்துக்கொண்டு நீ ஆட்சியை நடத்துகிறாய். அதுக்கு வந்து பெரிய இது வேற பேசுற தத்துவம், பெரிய ஞானி மாதிரி. அந்த விசிகேல ஜெயிச்சவங்களோ இல்லை காங்கிரஸில் ஜெயிச்சவங்களோ, கம்யூனிஸ்ட், ஐஎம்எல், பிளாப்ளாப்ளா எந்தெந்த கட்சி உங்களுக்கு தீய சக்தியிலேருந்து வந்ததோ அவங்கள அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் திமுககாரர்கள் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க, போட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ அதுவும் தீய சக்தியோட என்ன சொல்கிறது, தீய சக்தியோட உதவியால் தானே நீ உட்காந்துட்ருக்க. அப்போ இதே உனக்கு அசிங்கமாக இல்லை? நீ நிஜமாவே ஒரு யோகியமானவனாக இருந்திருந்தா நீ என்ன பண்ணியிருக்கணும், அந்த நீ எதிர்கட்சி தலைவனாக உட்கார்ந்துருக்கணும். அந்த தைரியம் இல்லை. அண்ணா திமுக எங்கே ஆட்சியை அமைத்திருவார்களோ என்று சொல்லும் போது நீ ஆவேசப்பட்டு என்னமோ பெரிய மக்கள் ரோடுக்கு வருவார்கள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டக்கால்ட்டி காட்டின. உனக்கு தான் வார்த்தைகள் யூஸ் பண்ண முடியும் என்று நினைக்காதே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிஎம்மாக இருந்துட்டு தேர் இஸ் அ பாடி லாங்குவேஜ் அண்ட் எப்படி பேசணும் வார்த்தைகள். நீ பேசும் வார்த்தைகள் உனக்கே திருப்பி கிடைக்கும். இப்போ வந்து மக்கள் எவ்வளோ பேர் நீங்கள் நேற்று பேசின பேச்சுக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு உங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. உனக்கு வந்து மனசாட்சி இருக்கிற மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் திங் இஸ், நீ நிஜமாவே நல்லவனா இருந்தா, நான் அடிக்கடி சொல்கிறேன், நீ கட்ட வேண்டிய டாக்ஸை நீ முதல் கவர்மெண்ட்டுக்கு கட்டு. அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பார்த்து கை நீட்டு, நீ அயோக்கியன்னு சொல்லு. கரெக்ட். நீ ஊழல்வாதிகள் மேலே ஆக்ஷன் எடு, கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஊழலே இந்த 2 மாதம் நடக்கலன்னா கண்டிப்பாக கிடையாது, உண்மை கிடையாது. ஊழல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. உன் கட்சிக்காரர்கள் இந்த ஊழல் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ வந்து ஓடுன்னு ஒரு பாட்டு பாடினேன். இந்த ஓடுன்னு சொல்லிட்டு பாடுறேன். இதே தான் அன்றைக்கி செப்டம்பர் 27 பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய். இப்போ அதே பாட்டிலுக்கு நீங்கள் 20 ரூபாய் வாங்குறீங்க, 30 ரூபாய் வாங்குறீங்க, 40 ரூபாய் மட்டும் அந்த இது காணொலிகள் போய்கொண்டு தான் இருந்தன. நிறைய மக்கள் கூட பேசியிருக்காங்க. அப்போ வந்துட்டு நீ வந்துட்டு என்னமோ பெரிய ரொம்ப நீ தப்பே பண்ணாட்டி நீ பண்ணுறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், நீ பேசுவதெல்லாம் ஏற்றுக்கலாம். ஆனால் உன்னோட நக்கல் நையாண்டி பேச்சு வந்து நல்லதுக்கு கிடையாது. இது வெகு சீக்கிரத்தில் உன்னை திருப்பி அடிக்கும். நீ நினச்சிட்டு இருக்காத இந்த பைத்தியக்கார மக்கள் உன் பின்னால் ஓடுறவங்க என்னைக்கு உன்னை தூக்கி வீசுவாங்க உனக்கே தெரியாது. இதுதான் ஜனம். அதுக்கப்புறம் பணமா ஜனநாயகம் அந்த ஜனமான்னு சொல்லி கேட்குற.
அப்படி உனக்கு பணத்தை ஆசை இல்லாட்டி நான் உனக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன். நிறைய பிள்ளைங்க சஜஷன்ஸ் கொடுத்துச்சு. இந்த மாதிரி நீ வந்துட்டு எப்படி வந்து கவர்மெண்ட்லேருந்து மக்களுக்கு இந்த பாதிக்கப்பட்டோருக்கு நீ எப்படி இது வேலை வந்து மற்றவங்க எவ்வளோ பேர் இளைஞர்கள் இந்த ஓகே இளைஞர்கள் எவ்வளோ பேர் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மற்ற எக்ஸாம்ஸ் கிரேட் 1 கிரேட் 2 எல்லாம் எழுதிட்டுருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இளைஞர்கள் பேசுகிறாங்க, உனக்கு அதே உரைக்கல. அப்போ வந்து நீ சொல்கிற எனக்கு பணமா ஜனமான்னு சொன்னான்னா பணம் வந்து 41 பேர் இறந்துருக்காங்க. அந்த 41 உயிருக்கு ப்ளஸ் மற்ற உயிர்கள் அந்த ஃபஸ்ட்டு உன்னோட விக்கிரவாண்டி அதோட இடத்துல நீ பேசுகிற இடத்துல, அதுக்கப்புறம் மதுரையில் திருச்சியில் வெவ்வேறு இடத்துல வந்து தஞ்சாவூரில் நிறைய பேர் வந்து செத்துருக்காங்க. சரி, we take it about 50 people into 1 crore is 50 crores. நீ என்ன சொன்ன, உனக்கு வந்து இந்த ஜனநாயகம் படத்தில் 200 கோடிக்கு மேலே நீ உன்னோட சம்பளம் சொல்லியிருந்தா, அப்போ வந்து ஒரு 50 கோடி நீ எடுத்து இது பண்ணாலோ இல்லை 41 கோடினே வச்சுக்கலாம். 41 கோடிக்கு வந்து இவ்வளோ வட்டினா அவங்க குடும்பத்துக்கு மாதத்துக்கு 62,500 ரூபாய் வரும் வட்டி பணம், 7% பேங்க்கில் போட்டால். ஓகே, அப்போ அந்த பணமே போதும். அப்போ நீ வந்துட்டு பேசுறது எப்படி இருக்குதுன்னா என்னமோ வந்துட்டு பணத்தாசையே இல்லாதவன் மாதிரி. நானே முதல் மீட்டிங்லேயே உனக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், நீயும் உங்கள் அப்பாவும் அந்த பீல 5 பைசா இருந்தாலும் கூட நீங்கள் எடுப்பீங்க, அப்பேற்பட்ட கஞ்சனுங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். என் ஃப்ரெண்ட் வாஸ் யுவர் நேபர் அண்ட் உங்கள் வண்டவாளம் உங்கள் வாழ்க்கை எல்லாமே எனக்கு அவங்க மூலியமாக எனக்கு தெரியும். ஈவன் அதர்வைஸ் மெம்பர் ஆஃப் யுவர் ஃபேமிலி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ அண்ட் அவங்களே எனக்கு சொன்னாங்க, கீதா நீ பேசுவதெல்லாம் உண்மை என்று. ஓகே, அப்போ வந்து இது ரொம்ப அசிங்கமாக தெரியலையே உனக்கு விஜய்? ஏன் ஒரு 50 கோடி செத்தவங்க நல்லா பாவம். அந்த ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி பால் வியாபாரம் பண்ணுற அவரோட மகன் ஹாஸ்பிட்டல் செலவு கூட இல்லாமல் அவர் வந்து கடன் வாங்கி செய்திருக்கிறார். அவரோட மீட்டிங்ஸில் ஜஸ்ட் செத்தவங்க மட்டும் கிடையாது, எவ்வளோ பேர் வந்துட்டு அடிபட்டிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் சீரியஸாக இருந்திருக்காங்க. அன்றைக்கி வந்து செத்தது 41 தான், பட் ஆல்மோஸ்ட் 100 பேர் ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அவங்களோட செலவுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு யார் கொடுக்க போகிறாங்க? செத்தவன் செத்துட்டு போயிட்டான். ஆனால் இந்த வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்க, காலு கை உடஞ்சி, அவங்களுக்கெல்லாம் என்ன வாழ்வாதாரம்? அப்போ நீ பேசுறதவன் எல்லாத்த பற்றி பேசு, இல்லாட்டி நீயே சொன்ன ஊரா விட்ட நெய்யை வச்சு உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் கிண்டாதீங்கன்னு சொன்னால் தட் அப்ளைஸ் ஈவன் டு யூ. நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற? மக்களோட பணத்தை வச்சு, அரசாங்கத்தோட பணத்தை வச்சு உன்னோட சுயநலத்துக்காக உன்னை பார்க்க வந்த. தட் இஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகனும் போவான் பைக்கை பிடிச்சிக்கிட்டு, அவன் பின்னால் ஒரு கூட்டம் போகும், அந்த கூட்டம் நெரிசலில் சாகும். அதுக்கப்புறம் மக்களோட வேலை வாய்ப்பை நீ கெடுத்துட்டு இந்த ஆளுக்கு இந்த வேலையை கொடுப்பாயா? அப்போ இது உனக்கு அசிங்கமாக தெரியலையா மிஸ்டர் விஜய்? ஸோ டோன்ட் ஸ்பெக்குலேட். இதெல்லாம் சினிமா கிடையாது, வாழ்க்கை. இது வாழ்க்கை. நிஜத்தை பார்க்கணும், என்ன யதார்த்தத்தை பேசணும். வந்துட்டு என்னமோ அசிங்கமாக லாங்குவேஜஸ் என்னமோ டேஷ்ன்னு சொல்கிற, இதை சொல்கிற, அதை சொல்கிற. என் பாடி லாங்குவேஜ் வாஸ் வெரி ஆக்வர்ட், வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப கீழ்த்தரமாக இருந்துச்சு நேற்று உன்னோட பேச்சு. இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ. நீ வந்துட்டு கடவுள் கரெக்டாக உனக்கு நீ பேசின பேச்சுலேருந்து 3 மணி நேரத்தில் உனக்கு திருப்பி ஹைகோர்ட் ஒரு ஆஃப் கொடுத்துச்சு பாரு. இந்த மாதிரி நோ இடைத்தேர்தல் பிகாஸ் வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க டில் ஜூலை 31. இது நீடிக்கும். இன்னும் நிறைய நபர்கள் மற்ற ஏரியாவிலேருந்து அந்த 9 உன்னோட எம்எல்ஏஸ் வந்து படிப்பு பொய்ய சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன படிப்புன்னு சொல்லிட்டு அதை பொய்யா கொடுத்துருக்காங்க அஃபிடவிட்டில். அதுக்கப்புறம் ஒரு 41 எம்எல்ஏஸ்க்கு சீரியஸ் கிரிமினல் கேசஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்துட்டு சேலஞ்ச் பண்ண ஆரம்பித்தா உன்னோட கட்சி வேட்பாளர்கள் எல்லாருமே கரைஞ்சி போயிடுவாங்க.
உனக்கு தெரியும், அந்த அமித்ஷாக்கு தெரியும் என்ன ரியலி நடந்ததுன்ட்டு. இந்த 108 சீட் நீ நிஜமாவே ஜெயிக்கல, இதுதான் உண்மை. அந்த உண்மையை உன்னால் ஏற்றுக்க முடியல. நான் எதுக்கு இதை அடிக்கடி சொல்றேன்னா, அப்படியாவது உனக்கு ஒரு மனசாட்சி இருந்து நீ திருந்துவேன் சொல்லிட்டு நான் சொல்லிட்டே இருக்கேன். God has given you an opportunity to serve the people. அதை நீ அகங்காரத்தில் நீ மிஸ்யூஸ் துஷ்பிரயோகம் செய்கிறே. இது உனக்கே ஆபத்தாக சேரப்போகுது. இதுதான் உண்மை நிலவரம். பட் நீ பேசுவது நீ செய்வது எல்லாமே ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்கிறது, நல்லதுக்கு கிடையாது. ப்ளீஸ் இந்த குழந்தைங்களை உன்னோட மினிஸ்டர் இங்கிலீஷ் பேசு கேளு, ஒன்றும் தப்பே கிடையாது. பட் அது நக்கல் நையாண்டி பண்ணாதீங்க. அந்த பெண்மணி பேசுகிற இங்கிலீஷே அவதூறா தப்பா இருக்கு. இட்ஸ் அட்ராஷியஸ். Her English is so bad. But anyway, because she says she comes from a Tamil medium and she's taking that effort, அது தப்பு கிடையாது. பட் அடுத்தவங்களே நக்கல் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஸ்டாலின் செஞ்ச பெரிய தப்பு என்னன்னா, அன்னைக்கு உன் மேலே எஃப்ஐஆர்லேருந்து உன்னை தான் முதல் A1 போட்டுக்கணும். இது நான் முதல் நாளே சொன்னேன். அந்த இது நடந்த உடனே அடுத்த நாள் 28ஆம் தேதி செப்டம்பர் நான் பேசும்போது நான் சொன்னேன், விஜய் ஷுட் பி த A1. ஆனால் அன்னைக்கு என்ன நடந்ததோ இந்த ஸ்டாலினுக்கு, இல்லாட்டி அவரோட அட்வைசர்ஸ் யார் தப்பு அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்களோ தெரியாது. அதோட அந்த தப்பின் விளைவு தான் இன்றைக்கு உன்னோட நக்கல் நையாண்டி பேச்சு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. அப்படி உனக்கு அவ்வளோ ஒரு வேலை இருந்துச்சுன்னா ஸ்டாலின் அண்ட் உதயநிதி மேலே நானே முன்னாடி டேஷ்னு பேசலாம். எதுக்காக அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள கட்டி பிடித்தாங்க. அப்போ நீ சுயநலவாதி, உனக்கு காரியம் நடக்கணுமானா நீ போய் கட்டி பிடிச்சிட்டு அது அவங்களே உதப்ப. திஸ் இஸ் லைக் மோடி எப்படி அத்வானிக்கு அந்த ஏனியில் ஏறிட்டு அப்புறமேல் அத்வானி என்று சொல்கிற அந்த அவங்க மூத்த தலைவரையே அசிங்கப்படுத்துனானோ அதே மாதிரி தான் நீ ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணி கிடையாது. ஸோ ஸ்டாப் ஆல் திஸ் நான்சென்ஸ். அண்ட் in the government jobs, even court has said it should be only a temporary job. இது எதுக்காக நீ போய் கொடுக்குறாய்? விலைக்கு வாங்குறதுக்கு அந்த விட்னஸஸை. அப்போ உனக்கு என்ன யோகிதம் இருக்கிறது? நீ அப்படிதான் போலீஸ்காரங்க தான் அவங்கள கொண்டு இருந்தாங்கன்னா, யூ ஆர் தி மினிஸ்டர் நவ், யூ ஆர் தி சீஃப் மினிஸ்டர், டேக் ஆக்ஷன் ஆன் தெம். அவங்க யார் அது பண்ணாங்களோ புக் பண்ண அவங்கள. இப்படி அப்பட்டமாக போய் பேசக்கூடாது. இது உனக்கு அழிவு காலம் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. யாருக்குமே இன்னும் தெரியாது எந்த நேரத்தில் கடல் நம்மளை புஷ்ஷு தூக்கி போயிடுவான்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த திமிர் பேச்சு, இந்த பொய் பித்தலாட்டம் எல்லாம் நீ 52 வயசு இவ்வளோ பொய் பித்தலாட்டம் பண்ணினா இதெல்லாம் உனக்கு நல்லது கிடையாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் விரும்பி இதெல்லாம் பேசுறதில்லை. என் கிருஷ்ணர் என்னை பேச சொல்கிறார். இதுதான் தப்பு நடக்கும்போது தட்டி கேளு, பேசு. யாருக்கும் சப்போர்ட் பண்ணாதே தவறு செய்பவர்களை. அவங்க நல்லது செய்தால் நீ நல்லதாக பேசு, அவங்கள பற்றி சொல்லிட்டான் என் கடவுள் சொல்கிறார். ஆனால் நீ அது என்னமோ எந்த உலகத்தில் நீ எந்த போதையில் நீ யூஆர் ஃப்ளோட்டிங், காட் ஒன்லி நோஸ். நீங்கள் போதையை பற்றி பேசுகிறீங்க, உனக்கே தெரியும் நீ எவ்வளோ ரேப் பார்ட்டிஸ் நீயே நடத்தியிருக்க, யூ பார்ட்டிசிபேட்டட். நீ ட்ரக்ஸே ட்ரை பண்ணலன்னு சொல்லு, சத்தியம் போடு. யார் மேலேயும் சத்தியம் போடுவேன். ஏன்னா உனக்கு உன் பிள்ளைங்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன், பிள்ளை பொண்டாட்டியெல்லாம் இருக்க மாட்டேன். உன் மேலேயே நீ சத்தியம் போட்டுக்கோ, அதுதான் நல்லது. ஏன்னா நீ போய் பேச அது உன்னையே அஃபெக்ட் பண்ணும். ஸோ விஜய், திஸ் இஸ் ஆல் வெரி சில்லி அண்ட் ஸ்டூபிட். And the courts also don't entertain all these nonsense cases. I think in the judges, more judges should come so moto and take up all these in the corruption cases, in the தவறுகள், in the meetingsல நடக்கிற கூத்து. அப்புறமேல் ஆல்ரெடி இந்த லாயர்ஸ் அட்வொகேட்ஸ் நியமனத்தில் எவ்வளோ பல கோடி புசி ஆனந்த், நிர்மல் குமார் கூஃபப் பண்ணி ஊழல் பணம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ப்ளஸ் இந்த ஸ்கூல் எஜுகேஷனில் எல்லாமே
இப்பவும் இருக்குது, ஊழல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, ஒன்றும் இல்லாமல் கிடையாது. இந்த ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் தவறுகளை எடுக்கணும் என்று நினைத்தால் இட்ஸ் ஜஸ்ட் நாட் மகேஷ் பொய்யாமொழி மட்டும் கிடையாது. ஈவன் செங்கோட்டையன் who was school minister, education minister in the AIDMK government between 2017 and 21 அல்லாத வேல்யூம் ஆக்ஷன், not just one person and also the IAS officers who were heading those departments. அதுக்கு ஒர்க் இல்லை, ஆனால் என்னமோ கூத்து பண்ணிட்டு இருக்கீங்க. நேற்று இந்த 5000 பேருக்கு வந்து பிஸ்கெட் தண்ணி கொடுக்க தெரிஞ்சிச்சுல்ல, அப்போ வந்துட்டு நீ என்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்னு சொல்றியா? இட்ஸ் a ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர், SOP. திஸ் இஸ் வாட் the court was telling செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ வந்து இப்போ நக்கல் பண்ற. நீ ஏன் அன்றைக்கு அந்த 25,000 பேருக்கு தண்ணியோ பிஸ்கெட்டோ ஏன் ஏற்பாடு பண்ணல? உன்னோட ஆட்கள் அங்கே தானே இருந்தாங்க. ஏன் அந்த புசி ஆனந்து நீ 12 மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு இருந்தான். சொல்லிட்டு இப்போ வந்துட்டு என்ன கதை பேசுவீங்களா? போலீஸ் வந்து உங்களை மிஸ்லீட் பண்ணிச்சு, போலீஸ் வந்து கையை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சு அசிங்கமாக இல்லை விஜய்? இவ்வளோ போய் பேசணுமா உன்னோட பதவிக்காகன்னா? இதை விட அசிங்கம் வேறு எதுவும் கிடையாது. இட் இஸ் ஈக்குவல் டு ஈட்டிங் ஷிட் ஃபார் பவர். இந்த பதவிக்காக எதையும் பேசுவோம், எதையும் திம்போன்னு சொல்லிட்டு இருக்காதுங்க. இட்ஸ் நாட் குட், நல்லதுக்கே கிடையாது. அண்ட் மக்கள் கடை முட்டாள்தனமாக ஓடிட்டு இப்போ நேற்று ஒரு கூட்டமே ஓடிச்சு. நீ வந்து அந்த தொகுதியில் இருக்க ஸ்கூல்ஸ் காலேஜஸை லீவ் விட்ட, அது எவ்வளோ ஒரு நஷ்டம் உன்னோட இதுக்காக. நீ வந்து அவ்வளோ உங்களுக்கு அது வருஷம் நீ சொல்லுங்க, என் மக்கள், என் குடும்பம், என் குடும்பத்தார் செத்துட்டாங்கன்னா ஏன்டா அன்னைக்கு September 27 எல்லாரும் ஓடினீங்க? நான் உன்னை லைவாக ஓடுறது பார்த்தேன். ஓகே, ஃப்ரம் த Trichy airport again at the Madras airport. அப்போ எங்கே போச்சு என் குடும்பம்? ஏன் உங்கள் ஆட்கள் நின்று அங்கே யாரையுமே கவனிக்கல? எல்லாரும் ஓடிட்டீங்களே. ஓடினது நீங்களா இல்லாட்டி செந்தில் பாலாஜியா? செந்தில் பாலாஜி 10 ரூபா வாங்கினாரு, சரி. நீங்கள் என்ன யோகிதம்? நீங்கள் 40 ரூபா வாங்குறீங்க. அதனால இப்போ வந்து நீ உட்கார்ந்துட்டு இருக்க பதவியில் நினச்சிட்டு நீ ரொம்ப ஆட்டம் போடாது. அந்த கடவுள் நினைத்தால் ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நொடியில் உங்களை எல்லாம் வந்துட்டு தூள் தூளாக he will make you into ashes. தேவையில்லை. பதவிக்காக போய் பேசக்கூடாது. நான் தப்பு பண்ணியிருந்தேன், நான் தப்புன்னு சொல்லிட்டு say sorry to the people, say sorry to God. ஆனால் நீ இன்னுமே மேலும் மேலும் நீ தவறு செய்து கொண்டு நக்கல் நையாண்டி பேச்சு வந்து உன்னோட தற்குறி கோஷ்டிகள் அந்த ஃபேன் கிளப்புக்கு வேணால் ஒரு பெருசாக நீ நல்லது செஞ்சிட்டேன்னா கிடையாது. யூ ஹேவ் நோ பிஸ்னஸ். உங்கள் அப்பா வீட்டு சொத்து கிடையாது இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ். நீ செய்த தவறு. நீ அன்றைக்கு ஒரு நடிகனை அது உன்னை ஆஸ் அ நடிகனை அவங்க பார்க்க வந்திருந்தாங்க. நீ ஒன்றும் பெரிய என்ன சொல்கிறது ஒரு தியாகியோ எதுவும் கிடையாது. யூ ஆர் சச் அ செல்ஃபிஷ் பர்சன். அதுக்கு உன்கிட்ட நிறைய பேருக்கு தெரியும். உன்னை பார்த்தவர்கள், உன்னோட வாழ்ந்தவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் வாட் அ செல்ஃபிஷ் பர்சன் யூ ஆர். அப்படி இருந்துட்டு நீ இப்போ வந்து இன்னும் பெரிய டான்ஸ் ட்ராமா பண்ணிட்டுருக்கே, இதெல்லாம் அசிங்கம். அந்த யாரோ ஒருத்தர் சொன்னால் நீ வாத்தாட்டம் நடந்துட்டு ஓடினிய ஏர்போர்ட்லன்னா கரெக்டு, வாத்தாட்டம் தான் ஓடினேன். என்னத்துக்கு? அன்னைக்கு பேச வரலையா இந்த வாய்? நாரவாய், என்ன வாய், என்ன சக்தி, தீய சக்தி, இந்த சக்தி, அந்த சக்தி, இதெல்லாம் சொல்கிறேன். அந்த ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு நான் ஒரு நாள் பேப்பர் வச்சு பேச மாட்டேன். நான் எல்லாம் தப்பாக சொல்லியிருந்தேன் ஐ ஸ்டாண்ட் கரெக்டுன்னு சொல்லுவேன். when I'm not sure of a point. ஐயெல்லாம் டோன்ட் திங்க் நீ வந்துட்டு அங்கே பதவியில் உட்கார்ந்துட்டு இருக்காத, நீ ஒரு பெரிய இவன் நினச்சிட்டு இருக்காத. வெகு சீக்கிரத்தில் உனக்கு கடவுள் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பார். இது நடந்தே தீரும். பி கேர்ஃபுல். அண்ட் எப்பவும் நம்ம காற்றில் மழை பெய்து கொண்டு இருக்காது. அண்ட் ஏதோ ஒரு நாள் நீ செய்யும் பாவங்களுக்கு நீ அதுக்கு தக்க பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்கும். நன்றி.